ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஷ்வாஷரில் எப்படி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம எப்படிலாம் போடலாம் அப்படிங்கிறத நான் டெய்லி யூஸ் பண்ணுறத ஒரு ப்ளாகாக எடுத்து போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து இந்த டிஷ்வாஷர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ்வாஷரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற டேப்லெட், ஓகேவா, இந்த டேப்லெட்டை நான் ஷோ பண்ணி காட்டியிருக்கேன். டேப்லெட்டு விற்கிற விலைக்கு இந்த பாத்திரத்தை கழுவணுமா அப்படி நம்ம யோசிக்கிற அளவுக்கு நம்ம மைண்டு போயிடும் பார்த்துக்கோங்க. இந்த டேப்லெட், இந்த டிஷ்வாஷர் வாங்கினது வந்து நம்மளால் முடியலை, கருக்கெல்லாம் வலிக்குது, பேக் போன் ரொம்ப வலிக்குது, அப்போ குழந்தை பிறந்தவங்க அந்த இல்லாமல் டக்குன்னு குனிஞ்சு விளக்கும் போது கஷ்டமாக இருக்கும். சரி, ஓகே, இந்த மாதிரி டிஷ்வாஷர் ஒன்று வந்திருக்கு, ஸோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் வாங்கினேன். சரிங்களா, வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த இதால் வந்து நம்ம வந்து அடுக்கிறதுக்கே ஒரு டைம் ஆகும் இதுக்கு, ஓகேவா. அதை அடுக்கி அதுக்கப்புறம் அது வந்து ஒழுங்காக வாஷ் பண்ணியிருக்கா என்ன அப்படின்னு பார்க்கணும். பட் ஓகே, நான் நல்லா வாஷ் பண்ணோம். பட் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். டேப்லெட் இன்னும் அதுவும் காமிச்சேன். இதில் வந்து ஆப்ஷன்ஸ் என்ன, மேலே உள்ள ட்ரேயில் வந்து நம்ம ஸ்பூன் வைக்கிறதுக்கு ஒன்று கொடுத்தாங்க. அது வந்து நான் எடுத்துகிட்டு அதை வச்சா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், நிறைய பாத்திரம் வைக்க முடியல. ஸோ வந்து மேலே கிளாஸு, ஸ்பூனு, கிண்ணம், குட்டி கிண்ணம் அந்த மாதிரிலாம் மேலே வச்சுக்கலாம். கீழே வந்து பிளேட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரம், ரொம்ப பெரிய பாத்திரம் வைக்க முடியாது, ஓரளவு பெரிய பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் வந்து பிளாஸ்டிக் வச்சோம்னா ஃபுல்லாகவே போயிடும். இந்த டிஃபன் பாக்ஸ் பிளாஸ்டிக்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுல வச்சோம்னா அந்த கிளாஸு அந்த மாதிரிலாம் அப்படியே ஒரு மாதிரி இலகுன மாதிரி இருக்கும். அதில் கீழே உள்ள ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஒன்றில் வந்து டஸ்ட்டு போனால் அது எடுக்கிறதுக்கு, இன்னொன்றில் வந்து நம்ம சால்ட்டு போட்டு வைக்கலாம். 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்றில் எப்போவுமே வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கீழே அடியில் சால்ட்டு போட்டு வைக்கணும். இன்னொன்றில் வந்து டஸ்ட்டு வந்து அதை எடுத்து க்ளீன் பண்ணணும் நம்ம, சரிங்களா. கீழே உள்ள ட்ரெயில் வந்து பெரிய பாத்திரம் வைக்கணும். கீழே உள்ள ஃபேனும் அதுக்கு மேலே ஒரு இதில் வந்து ஃபேன் இருக்கும். இது 2 ஃபேனுமே வாட்டரை வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ் எதுக்குன்னா, இதில் வந்து நம்ம டேப்லெட் வைக்கணும். இப்போ ஒரு டேப்லெட் ஷோ பண்ண பார்த்தீங்களா, விம் டேப்லெட் 750 ருபீஸு, ஒரு டேப்லெட் 5 ரூபா, சரிங்களா. ஒரு பாக்ஸ் எடுத்தோம்னா 750 ருபீஸ். ஒரு மாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு டேப்லெட் தான் போடணும். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் அது வாஷ் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு டெமோ காட்டுறேன் பாருங்கள். இந்த பாத்திரம் வந்து ஒரு இது இருக்கக்கூடாது, கருவேப்பிலை, சாப்பாடு, இந்த மிச்சம் மீதி ஏதாவது ஒட்டி இருந்தால் கூட ஒரு பருக்க கூட இருக்கக்கூடாது, அப்படி நீட்டாக வைக்கணும், ஓகேவா. அப்படி இருந்தால் மட்டும் பர்ஃபெக்டாக அந்த டிஷ்வாஷர் கழுவி கொடுத்துரும். நான் யூஸ் பண்ணுறது கோத்ரேஜ். நிறைய பிராண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இதெல்லாம் யூஸ் பண்ண எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கோத்ரேஜ் வந்து ரொம்ப ஓகே நான் சொல்ல மாட்டேன், ஏதோ ஓகே. ஆனால் மேக்ஸிமம் வந்து நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு கொஞ்சம் நல்லா நினச்சிருக்கிறேன். ஏன்னா அடிக்கடி வந்து ரிப்பேர் ஆகிடுது, கொஞ்சம் செலவாகுது. ஸோ வந்து இதை நம்ம போட்டுட்டு வேறு எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். எடுக்கவா வேணாமாங்கிறதுன்னு ஒரு திங்கிங் தான். பட் வந்து இந்த கோத்ரேஜ் அவ்வளோ செட் ஆகலை டிஷ்வாஷர், ஓகேவா. அடிக்கடி ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடுது, மோட்ரு போயிடுது, அந்த மாதிரி லீக் ஆகுது, இல்லை வாட்டர் லீக் ஆகுது. ஸோ வந்து அப்படி ஆகுது. ஸோ மேலே வந்து நம்ம வைக்கும் போது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் கவுற்றணும், சரிங்களா. அப்போனா தான் அது நீட்டாக வாஷ் பண்ணி கொடுக்கும். நான் இப்போ வந்து சும்மா உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். மார்னிங் வந்து நான் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணேன். இப்போ வந்து நம்ம வந்து வர்ற பாத்திரத்தை அப்பப்போ அடிக்கிட்டேன், ஓகே. இப்போ நைட்டுக்குள்ளே பாத்திரத்தெலாம் அடிக்கியாச்சு. மார்னிங் ஒரு செட்டு வரும், அது 2மே நம்ம அடிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் போட்டு விட்டுட்டு ஒரு 3 hours ஆகும் இது வந்து ஃபுல்லாகவே போட்டு முடிகிறதுக்கு. உடனே ஓப்பன் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு ஒரு ஷோ பண்ணுறேன். இது வந்து நான் இப்போ வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது டெமோ போட்டிருக்கேன். இது பாருங்கள். நீங்கள் நிறைய பேருக்கு வந்து டிஷ்வாஷர் வாங்கணும் ஆசை இருக்கும். அவங்களுக்காக ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி தான் இது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், ஓகேவா. அப்படி இது மாதிரி நம்மளால் வாஷ் பண்ணி வைக்க முடியுமா, இப்படி வாஷ் பண்ணுறது ஈஸியாக, நம்மளே பாத்திரம் கழுவுறது ஈஸியான ஒரு உங்களோட மைண்டில் நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கோங்க, ஓகேவா. இந்த டேப்லெட்டோட ரேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 இருக்கும் கண்டிப்பாக. நம்ம 1 மந்த்துக்கு வாங்கணும். நம்ம பாத்திரம் வளர்க்குற சோப்பு வந்து ஒரு 10 ருபீஸ் இருக்குது. 10 ருபீஸ்லேருந்தே விம் சோப் கிடைக்குது. அது ஒரு மந்த்துக்குன்னு எடுத்தாலே ஒரு 4-5 சோப்பு 50 ரூபாய் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் வந்து 750 ஆகும். ஆனால் நம்மளை வந்து பாத்திரத்தெலாம் எடுத்து வச்சு பட் நீட்டாக வாஷ் பண்ணி கொடுக்கும். ஆனால் டஸ்ட்டு அந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடிலாம் வந்து நல்லாவே இந்த எண்ணெய் பிசுறு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். எல்லாமே ஃபுல்லாக ஹீட் வாட்டரில் இதாகும். ஸோ அது வந்து இது ஆன் பண்ணுறதுக்கு எப்படி ஆப்ஷன்ஸ் போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு சுவிட்சை ஆன் பண்ணிக்கணும். சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ ஹவர்ஸ், இப்போ பவர் பட்டனை ஆன் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ ஹவர்ஸ்க்கு வந்து இது வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சீக்கிரம் வேணால் சீக்கிரம், அந்த மாதிரி 1.5 மணி நேரத்தில் வேணும்,
350 நேரத்தில் அது மாதிரிலாம் நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தான் நஷ்டமாக போகும். ஏன்னா ஒரு சோப்பு ஃபுல்லாகவே வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் ஓட்டினா கொஞ்சம் பொறுமையாக வாஷ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ வந்து எப்போவுமே நாங்கள் வந்து 3 ஹவர்ஸ் கிட்ட தான் வைப்போம். ரொம்ப அர்ஜென்ட்டுனா சில பாத்திரம் ஒழுங்காகவே கழுவி இருக்காது, கொஞ்சம் திட்டாக இருக்கும். பட் ஓகேவாக வேணும்னா 3 ஹவர்ஸ் கண்டிப்பாக வைப்போம். மார்னிங் ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணிட்டு வைப்போம். இந்த இடத்துல சோப்பு வைக்கணும். நம்ம சோப்பு வச்சாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே கீழே விழுந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரே முறையாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி ஆன் பண்ணக்கப்புறம் எப்படி உள்ளே இருக்குது அப்படிங்கிறது ஒரு வாட்டி ஷோ பண்ணுறேன். இது உங்களுக்காக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு டிஷ்வாஷர் வாங்கணும்னு ஆசை இருக்கும். அப்போ அவங்க வந்து இந்த வீடியோஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த பிராண்டை சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.